தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நகர்வு நடந்திருக்குங்க. அந்த நகர்வு அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்குது. அதிமுகவில் சிறுபான்மை மக்களுடைய ஒரு முக்கிய முகமா அறியப்படுற அமைப்பு செயலாளர், முன்னாள் எம்பி அப்படின்னு சொல்லி பல்வேறு பதவிகளில் இருந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. ஏன் இவர் கட்சியை விட்டு விலகினாரு அப்படிங்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையில்லைங்க. பாஜக அதிமுக கூட்டணியானது இப்போன்னு மட்டும் இல்லாம கடந்த 2019 இருந்து இவருக்கு பெரிய நெருடலாவே தான் இருந்திருக்கு. அதை அவர் பல்வேறு சமயங்களை வெளிப்படுத்தி தான் இருந்தாரு. எனவே தான் அந்த வகையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்து தமிழ் திசை பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் காலொன்ற முடியாது அப்படின்னும், பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதால சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பேசியிருந்தாரு. இது பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருந்துச்சு. அப்பவே இவரு கட்சியை விட்டு விலக போறாரு அல்லது இவரை கட்சியை விட்டு நீக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சிருந்ததுங்க. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு அவர் போய் திமுக சேர்ந்திருந்தாரு. இவரு திமுக சேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அதிமுகவிலிருந்து இவரை நீக்கப்படுவதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. எனவே அன்வர் ராஜாவை சார்ந்த இந்த பரபரப்பான விஷயம் தான் இன்னைக்கு காலையில இருந்தே பேசு பொருளா இருக்குது. எனவே யார் இந்த அன்வர் ராஜா, இவருடைய மாற்றம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதிமுகவிலேயே ரொம்ப சீனியரா அறியப்படுறவர் தான் இந்த அன்வர் ராஜா. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கும் போதே அன்வர் ராஜா அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் அங்க கட்சி வேலைகளை ரொம்ப மும்முரமா ஈடுபட்டிருக்காரு. அதை தொடர்ந்து தான் 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய சொந்த ஊர்லயே போட்டியிடுறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு வாய்ப்பு வழங்குறாரு. அந்த தேர்தலில் அதிமுக பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அன்வர் ராஜா அவர்கள் மட்டுமே மண்டபம் பகுதியோட ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மேலும் அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் செல்வாக்கு மிகுந்த நபராகவும் மிக சிறந்த சொற்பொழியராகவும் அறியப்படுறாரு. அதுக்கடுத்து அதிமுக சார்பில் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் எம்ஜிஆர் அன்வர் ராஜாவை கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. அதை தொடர்ந்து 15 பேர் அடங்கிய ஆட்சி மன்ற குழுவில் இடம் பிடிக்கிறாரு. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா, அந்த ஆட்சி மன்ற குழுவில் இருக்கிற 15 பேர்த்துல மொத்தம் 13 பேர் மட்டுமே அமைச்சராக இருந்திருக்காங்க. அன்வர் ராஜா அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தான் அமைச்சர் பதவி இல்லாதவர்களா இருந்தாங்க. எனவே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கடுத்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுக ரெண்டா பிரிஞ்ச போது ஜானகி அணியில இணைகிறாரு. ஜானகி அணி சார்பா 1989 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு தன்னை அதிமுக இணைச்சிட்டு பயணிக்கிறாரு. அடுத்து 2001 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஜெயலலிதா அவருடைய தலைமையில தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அமைச்சராக செயல்பட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்பி ஆகிறாரு. அதுக்கடுத்து 2016 ஜெயலலிதா இறக்கவும் தொடர்ந்து எம்பியா செயல்பட்ட இவர் தன்னுடைய கருத்துக்களை பல்வேறு தருணங்களை முன் வச்சிருக்காரு. இதுல குறிப்பா சொல்ல போகணும்னா, அதிமுக பாஜக கூட்டணி பத்தி இப்ப மட்டும் இல்லாம 2019 அவங்க கூட்டணி வைக்கும் போதே பல்வேறான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. 2019 தேர்தலோட இவருடைய எம்பி பதவிகாலம் முடிவுக்கு வந்திருந்தது. அதுக்கு அடுத்த பீரியட், அதாவது மோடி 2வது முறை ஆட்சிக்கு வந்த பின்னாடி முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ போன்ற சட்ட திருத்தங்களை கொண்டு வராரு. அந்த சட்ட திருத்தங்களை அதிமுகவுடைய எம்பிக்கள் ஆதரிச்சு பேசும்போது அன்வர் ராஜா அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா, முத்தலாக் தடை சட்டத்தை அப்போ அதிமுகவுடைய ஒரே ஒரு மக்களவை எம்பியா இருந்த ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் ஆதரிச்சு பேசும்போது, இல்ல இது கட்சியோட கருத்தே கிடையாது, கட்சிக்கு முரண்பட்டு இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பவே அன்வர் ராஜா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் சிஏஏ சட்டம் தொடர்பா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சதுனால அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா இதன் மூலமா சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே பேசியிருந்தாரு. மேலும் இதோட மட்டும் இல்லாம குடியுரிமை சட்ட திருத்தத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய சிறுபான்மை பிரிவு சார்பா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாரு. மேலும் இதை அனுப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நாட்டுடைய இறையாண்மைக்கும் மதசார்பின்மைக்கும் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அப்பவே இவருடைய பேட்டிகள் எல்லாம் பேசு பொருளாக இருந்துச்சு. மேலும் ரொம்ப முக்கியமா 2020 காலகட்டங்களில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அன்வர் ராஜா அவருடைய மகனும் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த தோல்விக்கு முழு முற்றிலுமான காரணம் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசி, அதை தொடர்ந்து 2021 தான் மிகப்பெரிய மாற்றம் வந்ததுங்க. அதாவது அன்வர் ராஜா அவர்கள் ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்க கூடவே சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுக்கிறாரு. இவருடைய பேச்சின் காரணமா 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுறதுக்கு எங்குமே வாய்ப்பு வழங்கப்படல. மேலும் அந்த சமயத்தில் நடந்த கூட்டத்தில் அன்வர் ராஜா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து இவர் அதிமுக நீக்கப்படுறாரு. மேலும் அப்பவே அவர் கட்சி மாறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லெட்டர் எழுதி திரும்பவும் 2023 அதிமுக சேர்றாரு. எனவே அதுக்கு பின்னாடி அப்பப்போ வெளியே தலை காட்டினாலும் கட்சியோட முக்கிய செயல்பாடுகள் இருந்து அன்வர் ராஜா அவர்கள் ஒதுங்கியே தான் இருந்தாரு. இந்த சமயத்துல தான் அதிமுக மீண்டும் பாஜக கூட கூட்டணி அமைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த கூட்டணி விஷயம் அன்வர் ராஜாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. கட்சியினர் மத்தியில் அந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ அண்மையில இந்து தமிழ் திசை நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது, பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் காலொன்ற முடியாது அப்படின்னும், பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு.
எனவே இதனுடைய தொடர்ச்சியா தான் இப்போ அன்வர் ராஜா அவர்கள் திமுகல சேர்ந்திருக்காரு. இவர் சேர்ந்த உடனே வெளியே பிரஸ் மீட் வச்சு ஒன்று பேசுறாருங்க. அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. கருத்தியல் ரீதியா நாங்க எல்லாமே ஒன்னா வளர்ந்தவங்க தான், ஆனா அதுக்கு புறம்பா இப்போ அதிமுக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. மேலும் அதிமுகவானது கொள்கையில இருந்து தடம் புரண்டு பாஜகவுடைய கையில சிக்கி இருக்குது. அமித்ஷா ஒரு இடத்துல கூட இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடல. அதிமுக ஜெயிச்சதுன்னா நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடியாலையும் இன்னும் உறுதிப்பட தெரிவிக்க முடியல. எனவே அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இதுல அவர் முதல்ல சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது. கருத்தியல் ரீதியா நாங்க எல்லாமே ஒன்னா வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகளை சேர்த்து வச்சு தான் பேசுறாரு. எனவே நாங்க என்னதான் கட்சி ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் கொள்கை ரீதியா சேர்ந்து வளர்ந்தவங்க தான், ஆனா அந்த கொள்கையில இருந்து அதிமுக விலகி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அன்வர் ராஜா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. எனவே இவர் திமுக சேர்ந்தது அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பெரிய விவாதமா மாறி இருக்குது. இது தொடர்பா பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களும் தங்களுடைய பார்வைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா மூத்த பத்திரிகையாளர் தராஸ் ஷாம் அவர்கள் பேசும்போது அன்வர் ராஜா மாதிரியே அதிருப்தி மனநிலை கொண்டவங்க அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. எனவே அதுல பல்வேறு முக்கிய தலைவர்கள் திமுக பக்கம் வர வாய்ப்பு இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுல நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தொண்டர்கள் மத்தியிலுமே அதிருப்தி இருக்குது அப்படிங்கறத பல்வேறு சமயத்துல பல்வேறு நபர்கள் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதுல ஒரு முக்கிய நகர்வாகத்தான் இப்போ அன்வர் ராஜா அவர்கள் திமுக சேர்ந்திருக்கிறாரு. எனவே இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் சமயத்துல அதிருப்தியாளர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட போறாங்க, என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறது இப்போ பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது. மேலும் சிறுபான்மை சமூகத்து பிரதிநிதியா பார்க்கப்பட்ட அன்வர் ராஜா அவர்கள் இப்படி கட்சி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது சிறுபான்மையினர் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிப்பதா இருப்பதாகவும் சொல்றாங்க. எனவே இந்த வரப்போற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சதால அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எடப்பாடி நம்புறாரு. ஆனா அதுக்கு மாறாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கறத நமக்கு பல்வேறு சூழல்கள் உணர்த்திட்டு இருக்குது. எனவே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.